ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜேஎம் வேர்ல்டு 5 சேனல். நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ இப்போ போடுறோம். என்ன செய்ய போகிறோம்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பிரியாணி செய்ய போகிறோம். ஈஸியாக பிரியாணி பேச்சுலர்ஸ்க்கு, பிகினர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே குக்கரில் செய்ய போகிறோம். சிக்கன் பிரியாணி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. குக்கரில் நம்ம நார்மல் அரிசியை வச்சு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என் தம்பி. ஹாய் காட்ரா. ஹாய். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் அடுப்பு பற்ற வச்சதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, வெங்காயம் எல்லாமே, ஒரு வெங்காயம், இது எல்லாத்தையும் நம்ம வெறும் அடுப்பில் போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு 50 ml எண்ணெய், அப்புறமா நம்ம நெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். பார்த்துக்கோங்க, இப்போ 2 ஸ்பூன் நெய் ஊற்ற போகிறோம். நெய் ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா வதங்க விடணும். நல்லா வதங்க விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, 1 டம்ளருக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். நீங்கள் உங்கள் உப்பு தவிர்த்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா நல்லா வதங்கணும். இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது தண்ணியில் கரைச்சி நீங்கள் அந்த எண்ணெயில் வெங்காயம் வதங்கினதில் ஊற்றினீங்கன்னா நல்லா வாசமும் இருக்கும், பச்சை வாசனை ஈஸியாக போயிடும். இது ஒரு டிப்ஸு. இது போட்டதுக்கப்புறமா நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நாம் தக்காளி, பச்சை மிளகா, புதினா, அப்புறமா 2 ஸ்பூன் வீட்லேயே அரைச்ச பிரியாணி மசாலா, இதெல்லாமே நம்ம போட்டுக்கலாம். இது போட்டதுக்கப்புறமா இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா வதக்கணும். நல்லா பச்சை வாசனை இதில் தான் முக்கியமாகவே போகணும். இது போகினதுக்கப்புறமா நம்ம அடுத்ததாக நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ரொம்பவே புளிப்பு டேஸ்ட்டு முக்கியமானது தேவை. ஒரு 30 ml தயிர் நம்ம ஊற்றிக்கலாம் 1 டம்ளர் அரிசிக்கு. நீங்கள் அப்படியே கிலோ கணக்கில் போக போக இதே அளவு தான் நீங்கள் மாற்ற போகிறீங்க. அதனால் 30 ml தயிர் ஊற்றிக்கலாம். நல்லா வதக்கணும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி தொக்கு மாதிரி வந்தோடனே கழுவி வச்ச 1/2 kg சிக்கன் நம்ம போட்டு நல்லா தொக்கு பதத்துக்கு வதக்கி விட்டுறலாம். வதங்கினதுக்கப்புறமா நம்ம தொக்கு பதத்துக்கு இந்தளவுக்கு நல்லா வதக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கறி நல்லா தொக்கு மாதிரி வதங்கினதுக்கப்புறமா அரிசிக்கு உண்டான தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்தளவுக்கு நல்லா கறி வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரிசிக்கு உண்டான தண்ணி, அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா நாம் கறிக்கு உண்டான 1/2 டம்ளர் தண்ணி, இதெல்லாம் நீங்கள் ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா குடிச்சு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த நேரத்தில் தான் உப்பு காரம் எல்லாமே குடிச்சு டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் இதுக்கப்புறமா என்ன போட தேவையில்லை எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கப்புறமா கழுவி வச்ச 1 டம்ளர் அரிசி இதை நீங்கள் நல்லா போட்டு நல்லா ஒரு கொதி வரணும். நல்லா கலரி விட்டதுக்கப்புறமா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் அடுப்பு மூடி வச்சிங்கன்னா தான் நல்லா புலபலன்னு நல்லா அரிசி விதையாக இல்லாமல் பிரியாணி நல்லாயிருக்கும். அதுதான் இன்னொரு டிப்ஸு. இதுக்கப்புறமா நல்லா வதங்கினதுக்கப்புறமா குக்கர் நம்ம போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுக்கிட்டு 4 விசில் நார்மலாக, மீதி 1 விசில் கிடையாது, அது சிம்மில் நீங்கள் வச்சு ஒரு 3 நிமிஷம் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு விசில் வருது. ஃப்ரெண்ட்ஸ், 4 விசில் வந்ததுக்கப்புறமா 5வது விசில் சிம்மில் வச்சு ஒரு தம் போட்ட மாதிரி விசில் வராது ஆஃப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிரியாணி ரெடியாக இருக்கும். எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் பிரியாணி எவ்வளோ உதிரியாக, கறியெல்லாம் பாருங்கள் அப்படியே பூ மாதிரி வந்திருக்கு. குக்கர்லேயே இவ்வளோ ஈஸியாகவும் செய்ய முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் பிரியாணி. ஆஃப் அன் ஹவரில் நம்ம செஞ்சிட்டோம். பேச்சுலர்ஸ்னு இல்லை, பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ், அவசரத்துக்கு வெளியில் போகிறவங்க 1/2
ஹவரில் சிக்கன் பிரியாணி ரெடி. குக்கரில் செஞ்சால் இவ்வளோ ஈஸியாக செய்யலாம். இது மாதிரி உங்களுக்கு வேறு ரெசிபி கண்டென்ட் வேணும்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.